Classic Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா CBSE Class 12 இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் எழுதிருக்காங்க. ஸோ இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது, அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் வந்து இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், தெரியாதும் தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12 CBSE எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சின்னு 3 செக்ஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. இந்த செக்ஷன் ஏல வந்து ரீடிங் ஸ்கில்ஸ்க்கு, அதுக்கடுத்து செக்ஷன் பி வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங் ஸ்கில்ஸ், அதுக்கடுத்து செக்ஷன் சி வந்து லிட்ரேச்சர். இந்த ஸ்கில்ஸை வந்து எலாபரேட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. எல்லா கொஸ்டின்ஸுமே கம்பல்சரி கொஸ்டின்ஸ். இதில் செக்ஷன் பி அண்ட் செக்ஷன் சியில் வந்து இன்டர்னல் சாய்ஸஸும் கொடுத்துருந்தாங்க. டோட்டலாக உங்களுக்கு 80 மார்க்ஸ். கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாகவும் மேனேஜபிளாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸு. அது மட்டும் இல்லாமல் சில கொஸ்டின்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தது, சில கொஸ்டின்ஸ் வந்து சேலஞ்சிங் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ரீடிங் காம்ப்ளிகேஷன் பேசேஜ்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட்லி டிஃபிகல்ட், அதாவது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் எழுதணும், அது மட்டும் இல்லாமல் பேசேஜ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணும் அப்படிங்கிறதையும் டீச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து அன்சீசன் பேசேஜ் வந்து உங்களுக்கு லென்த்தியாக இருந்தது, ஆனால் காம்ப்ளெக்ஸாக இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி தான் நிறைய கொஷின்ஸை எழுத முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து லிட்ரேச்சர் செக்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு சிலது வந்து உங்களுக்கு மேஜர் சேலஞ்சிங்காக இருந்தது அப்படிங்கிறது டீச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ப்ரோஸ் அண்ட் பொயட்ரி செக்ஷன்ஸில் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் வந்து சேலஞ்சிங்காக இருந்தது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ப்ரோஸ் அண்ட் பொயட்ரி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஆன்சர் வந்து லென்த்தியாக வர மாதிரி இருந்தது, அதனால் டைம் பத்தலை அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. லிட்ரேச்சர் செட் கொஸ்டின்ஸ் எல்லாம் டீட்டெயில்டு ஆன்சராக கேட்டிருந்ததா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பேப்பர் வந்து உங்களுக்கு வெல் ஸ்ட்ரக்சர்டாக மேனேஜபிளாக இருந்தது. மனப்பாடம் செய்கிறத காட்டிலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த லெசன்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் அப்படிங்கிறது வந்து டீச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில செக்ஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும், அது மட்டும் இல்லாமல் டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப கன்சியூமிங்காக இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியும் அது மட்டும் இல்லாமல் அனாலிட்டிக்கல் எபிலிட்டிஸையும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு வந்து டீச்சர்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கொஸ்டின் பேப்பர் வந்து ஓரளவுக்கு மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவலில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி எக்ஸாம் எழுதினா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படும். நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதையும் தாண்டி இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.